1 கப்பு கோதுமை, 1 கப்பு பாசிப்பயிறு இது 2த்தையும் நல்லா அலசிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கணும். அடுப்பில் ஒரு கனமான சட்டி வச்சுட்டு இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை நல்லா கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி கலர் மாறி வரணும், கொஞ்சம் கூட கருகிடக்கூடாது. வறுத்த கோதுமையும் பயறையும் அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடணும். இப்போ அதே கடாயை தொடச்சிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கணும். இதில் நமக்கு விருப்பப்பட்ட நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் பாதாம், முந்திரி பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். லேசாக செவந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம கோதுமை எடுத்த அதே கப்பிட்ட 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை கரைச்சி மட்டும் எடுத்துக்கணும். இப்போ வறுத்த ஜாமான் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை நம்ம பாதாம், முந்திரி வறுத்து வச்சுருக்கிற அந்த சட்டியிலே கொட்டிடணும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை வடிகட்டி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். சூடாக இருக்கும். ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா கலந்துட்டு கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன லட்டுவாக பிடிச்சிக்கணும். சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பிடிச்சோம்னா ஈஸியாக லட்டு பிடிக்க வரும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.